friends, welcome to Tamil number 1 channel. இந்த வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாம பார்க்கறீங்களா? subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் வந்துச்சு. ஸ்வீட் கார்னை வந்து ஓபன் பண்ணி சுட்டு காமிக்க போறோம். அதான் வீடியோ. சோ வா. ஒன்னு எடுத்துர்க்கேன். இத பிரிச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. ஓபன் பண்ண முடியல அவ்வளோக்கா. ஸோ ஒரு லேயர் மாதிரி வருது. இதெல்லாம் எடுத்துருவோம். இதனால ஸோ இது உள்ளதான் வந்து கார்ன் இருக்கும். இது கீழே வந்து ஹேர் மாதிரி தொங்குதுல. கார்ன் வந்துருச்சு. வந்து ஓபன் பண்ணியாச்சு. உள்ள கார்ன் இருக்கு. அழகா இருக்குல்ல. இதுக்குள்ளேயும் நிறையா வந்து இது இருக்கு பாருங்க. நூல் நூலா இதோட ஹேர் போல. இன்னும் இவ்வளோ சேஃப்டி இல்லை கார்னுக்கு. ரொம்பவே டைட்டாக இருக்கு. ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணவே முடியல. பிக்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இங்கிட்டலாம் ஸோ வந்து கடைசியில் எல்லாமே பிச்சாச்சு, எடுத்தாச்சு. மேலே உள்ள தோல் லேயர் எல்லாமே எடுத்துட்டோம். அந்த நூல் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சுடுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் கார்னை வந்து நான் வந்து நெருப்பில் அழகாக சுட்டு எப்படி சாப்பிட்றேன்னு காமிக்கிறேன். செகண்ட் ஒன்னா இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு மசாலா போட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன். மசாலா போட்டு வேக வச்சு அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுட்டு காமிக்கிறத பார்க்கலாம். வந்து இதை வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சோன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ வந்து உப்பு போட்டு அந்த தண்ணியில் போட்டு கலந்துக்கோங்க. இதை நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து அந்த ஸ்வீட் கார்ன் மேலே வந்து தடவி விட்டுக்கலாம். இப்படி தடவி விட்டுட்டு தான் நம்ம வந்து சுட வைக்கணும். அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். அதுக்காண்டி தான் இது இப்படி பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து தடவி விட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கோங்க. இது ஊற்றிட்டு இது தேய்ச்சி விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம சுட வைக்கலாம். நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. ஸோ இப்போ சுட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம உப்பு போட்டு இது பண்ணோம்னா அது காஞ்சிட்டனால தான் நம்ம வந்து சுடுறோம். நல்லா பொரியுது பார்த்தீங்களா? சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறோம். பயங்கரமாக சவுண்டு கேட்குது. வெடிக்கிற சவுண்டு.
பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு சுட வைக்கிறனால இந்த சைடு நம்ம பிடிக்க முடியாது, ரொம்ப சுடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஏதாச்சும் பேப்பரு அவங்க ஏதாச்சும் பிடிக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நாங்கள் பேப்பர் வச்சுருக்கோம், ஏன்னா இந்த சைடு சுட வைக்கணும்ல, அதனால தான். நம்ம பார்த்து தான் பிடிக்கணும், இல்லைன்னா அதுவும் வாட்டிக்கு பார்த்துக்கிட்டே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்து பிடிச்சி சுட வைங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே நல்லா வந்து நெருப்பில் காமிச்சு சுட வச்சுட்டோம். பார்க்கவே செம்மையாக இருக்குது. வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கிறனால தான் பேப்பரை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ சாப்பிட்ணும் போல் எல்லாருக்குமே தோணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் நம்பர் 1 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம்.